நம்ம ஹீரோயின் டைரக்டாவே போய் கேட்டுட்டாங்க, கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கிராண்ட் பிரின்ஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக் தான், பட் முகத்துல காட்டிக்கிறது இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சதா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ, ஹீரோயின், பிஎம் இவங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஆர்ச்சரி காம்படிஷன் வந்திருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போறோம். ஆப்போசிட் டீம்ல நம்ம ஹீரோயின் இருந்திருப்பாங்க. இப்போ எபிசோட் 1ல பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஹீரோயின் நல்ல மார்க் வாங்கினதுக்கு ஒரு பையன் பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷன் ஆனா இல்லையா, அந்த பையன் ஹீரோயினை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த பையனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் கேட்பான், ஆமா ஏன் இப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணையே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறப்போ, அவளை மாறி இருக்கல எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இது கேட்ட நம்ம ஹீரோ இருந்துட்டு, 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா, நீங்க பேசுறது என் காதையும் கண்ணையும் ஹர்ட் பண்ணுது, அவ்வளோ டர்ட்டியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்படிஷனை பாக்குறதுக்காக அரசரும் வந்திருப்பாங்க, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா. அப்போ பிரின்சிபால் சொல்லுவாங்க, கண்டிப்பாக கிராண்ட் பிரின்ஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ, போட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடிவை நோக்கி போகல, முடிவில் தான் தெரியும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னு போட்டியை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி 2 டீமும் மாறி மாறி 2 பேரா வந்து நின்றுட்டு அங்கே ஒரு போர்டு இருக்கும், அதை நோக்கி அம்பை எய்வாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவோட டீம் தான் லீட் எடுக்குது. கிட்டத்தட்ட அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் பயங்கர கோவம். அப்போ ஹீரோயினும் பிஎம்மும் ஒரே டீம் தான் இல்லையா, பிஎம் சொல்வாரு, கவலைப்படாத இன்னொரு ரவுண்ட் இருக்கு அப்படிம்பாங்க. அந்த ரவுண்டுல நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேர் தான் மோதுற மாதிரி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எய்த அம்பு அப்படிங்கிறது போய் கரெக்டா மார்க் பண்ணிருச்சு. ஹீரோயினோட டீம் இப்போ லீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்கோரே கிடையாது, ஹீரோ அசால்ட்டா இதை ஓவர்டேக் பண்ணிடுவாரு. அதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோ இப்போ அம்பை எய்றாரு. ஆனா என்ன நடந்தது அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டல. இப்போ பிரசன்ட்டுக்கு வரும். ஹீரோயின் சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே விசிறியை வீசுற மாதிரி ஹீரோயின் அப்படியே பார்க்குறாங்க. ஹீரோயினோட கண்ணில் அந்த பயமோ, ஐயோ இப்படி கேட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நோட் பண்ணவர், எதுக்கு கல்யாணம், என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்ன மாதிரி உங்களுக்கு பெட்டரான பொண்ணு கிடைக்கவே மாட்டான், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வரவே வராது அப்படிங்கிறப்போ, அம்மாடி அங்கே கொஞ்சம் பாரு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது, இவ்வளோ பேரா நம்மளுக்கு முந்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ கேட்குறாங்க, சொல்லு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பேன், அந்த பிளான் என்ன, டேர்ம்ஸ் என்ன சொல்லு அப்படிங்கிற சமயத்துல என்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படிம்பாங்க. ஹீரோ சத்தமா சிரிச்சிருவாங்க, அப்படியா என்கிட்ட காசே இல்ல பாரு அப்படிங்கிற சமயத்துல, இத பாருங்க சார், காசு உங்ககிட்ட இருக்கு, எங்கிட்டயும் காசு இருக்கிறதுனால உங்க காசு நான் எதிர்பார்க்க மாட்டேன், அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, நான் பார்க்க ரொம்ப பிரிட்டியா இருக்கேன், நான் நல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய உமன், அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் எருவு மாட்டு தோல், ஏன்னா நான் என் அப்பாவோட கான்குபைனுக்கு பிறந்த பொண்ணு, சின்ன வயசுல இருந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் அண்ணன் என் அப்பாவோட லீகல் ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் அப்படிங்கிறதுனால அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அது மூடி மறைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டமே வந்துடும். ஆனால் நான் ஏதாவது ரொம்ப சின்னதாக மிஸ்டேக் பண்ணால் கூட போதும், அது அப்படியே ஏதோ கொலை குத்த மாதிரி பெருசு பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஏச்சு பேச்சு காசிப்பு, இவளுக்கு நல்ல விதமாக நடந்துக்க தெரியல, இவகிட்ட சரியான கேரக்டர் இல்லை, இவ கான்குபைனுக்கு பிறந்தவ அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சை கேட்டு கேட்டு நான் வளர்ந்ததுனால நாளைக்கு உங்களை கண்ணை பண்ணிக்கிட்டு அரசு குடும்பத்துக்குள்ள வர்றப்போ என்னையும் மானாவரியா யாரு பேசினாலும் எனக்கு உரைக்கவே உரைக்காது, அதை நான் ஏறவ மாட்டு தோல் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஒரு வாய்ப்பாக தான் பார்ப்பேன். என்னோட வாய்ப்பு அப்படிங்கிறது என் பிறப்பை என்னால் மாற்ற முடியாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு கான்குபைன் ஆயிட்டாங்க, என்னை பெற்றுட்டாங்க, அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது மூலியமாக என்னோட ஸ்டேட்டஸையும் என்னால் மாற்ற முடியும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கிராண்ட் பிரின்ஸோட மனைவி அப்படிங்கிற அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும். அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பிஸ்னஸ் இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கும் நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான உமனாக மாறதுக்கும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணா நம்ம இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். சில வருடங்களுக்கு அப்புறமாக நீங்கள் என்ன டைவர்ஸ் பண்ணா கூட டைவர்ஸ் பண்ணிடுங்க, அப்போ கூட என்னையே பிரச்சனையாக கூட நீங்கள் காரணம் காட்டிக்கங்க, நோ இஷ்யூஸ், ஓகேவா அப்படிங்கிற சமயத்தில் வெளியே ஒரு லேடி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் ராஜமாதாவோட ஆட்கள் செட் பண்ண ஆள். இங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பர்சனல் மேடு பார்த்துடுறாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, ஐயோ கிராண்ட் பிரின்ஸோட டானிக் குடிக்கிற டைம் அப்படிங்கிறாங்க. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள எடுத்துட்டு போவாரு. நம்ம ஹீரோயின் பேசின பேச்சு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டு அப்படியே மேம்பறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கிராண்ட் பிரின்ஸ் உங்களுக்கு டானிக் அப்படிங்கிறப்ப அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டுருவாரு. இந்த பக்கமாக ராஜமாதாவை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வருவாங்க. இவங்க பேர் காயா. நின்று ராஜமாதா மாடி வணக்கம் சொல்ல ராஜமாதா சிரிக்க, எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஹீரோவுக்கு இந்த பொண்ணை தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா என்ன எதுன்னு தெரியலங்க. அடுத்த நம்ம ஹீரோயின் அவங்க கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அப்போ பர்சனல் செக்ரட்டரி கேட்பாங்க, என்ன ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, கல்யாணத்துக்கு ஓகேன்னு கிராண்ட் பிரின்ஸ் சொல்லிட்டாரா? இல்ல, அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறப்போது நம்மளுக்கு காட்டுறாங்க. இவ்வளோ சொல்லியிருப்பாங்களே. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேணுங்கிறதே வேற அப்படிங்கிறாங்க.
அப்படியா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அது என்னால் கொடுக்கவா முடியாது, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கேட்டிருப்பாங்க. அப்படியா, அப்போ நான் கேட்கறதுனால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறப்போ, ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் சவால் விட்டுருப்பாங்க. சரி, அப்படி என்னதான் கேட்டாங்க அப்படின்னு செக்ரட்டரி கேட்கறதுக்கு, லவ்வா, அந்த கிராண்ட் பிரின்ஸுக்கு லவ் தான் வேணுமா, காதலுக்காக தான் கல்யாணம் பண்ணிப்பாரா, காசுக்காகலாம் பண்ணிக்க மாட்டாரா. எந்த காலத்தில் இருக்கிற அந்த மனுஷன், காதலுக்கு நான் எங்கிட்ட போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்புவாங்க. ஓகே, அவ்வளோதான், கிராண்ட் பிரின்ஸை போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்துட்டாங்க. அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தாங்க செக்ரட்டரி. ஆனால் நம்ம ஹீரோயின் கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை. இல்லை நான் கிவ் அப் பண்ணுற மாதிரியே இல்லை, நான் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ராஜமாதாவை காட்டுறாங்க. நான் கிராண்ட் பிரின்ஸுக்கு பொண்ணை தேடுறது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, அவன் கூடவே இருக்கிற பொண்ணு என்னோட உளவாளியாக இருக்கணும், அதுக்காக தான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் கிராண்ட் பிரின்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கிராண்ட் பிரின்ஸோட ஹாபி என்ன, எங்கே போவார் வருவார், எந்த நேரத்தில் எங்கே இருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க அப்படிம்பாங்க. இவரும் அது எல்லாத்தையும் பண்ணி ஒரு பென் டிரைவில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த செக்ரட்டரி கிட்ட கொடுக்குறாங்க. அதன் பிரகாரம் அடுத்த நாள் ஹார்ஸ் ரைடிங்குக்கு நம்ம ஹீரோ எங்கே போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கே ஹீரோயின் வராங்க. அந்த ஹீரோவை பார்த்துட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறப்போ, ஏமா 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள என்ன மிஸ் பண்ண, 2 நிமிஷமா இருந்தாலும் நான் மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு போவாங்க. அவங்க காதலிக்கல, ஆனா ஹீரோவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஹோட்டலுக்கு போய் ஹீரோ சாப்பிட்டாலும் அங்கேயும் போயிடுறாங்க. அப்பவே ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு என்னை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போனா எங்க போனாலும் வந்து ஆஜராயிடுறாங்க. ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஹீரோக்கு எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம ஹீரோயின் பக்கத்துல இல்லைனாலும் இப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கனே இது அவளுக்கு தெரியுமோ, நான் உடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறமாக ஹீரோயினோட அண்ணி ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இதை பாருமா, இன்னைக்கு வந்து உனக்கு அந்த பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாப்பிள்ள வந்து உனக்கு பொருத்தமா இருப்பான்னு செலக்ட் பண்ணியிருக்கோம், நீ போய் பார்த்து பேசிட்டு வா அப்படிம்பாங்க. ஹீரோயினுக்கு இது பிடிக்கல அப்படின்னாலும் அப்பாவை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றதுக்காகவாவது போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்ட் கேலரிக்கு வர சொல்லியிருப்பாங்க. அங்கே அந்த பர்சனும் வருவாங்க. அந்த பர்சன் கூட நேருக்கு நேர் பார்த்து பேசாம இவங்க பாட்டுக்கு அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த பர்சன் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே இந்த பூனை ஓவியமா வரைஞ்செல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட ஹீரோ வாங்கியிருப்பாங்க. கிராண்ட் பிரின்ஸோட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருக்கும். என்னடா இது, இவனுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னாடி வர அந்த மனுஷன் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க சார், பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், எனக்கு ஸ்டேட்டஸ் பணம் பொசிஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு நீங்கள் உங்கள் பார்ட் எப்படி ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்பவே ஆக்சுவலாக இவருக்கும் வந்து இப்படி பேசுறது பிடிக்கல. அதனால இல்லைங்க, இந்த கல்யாணம் நம்மளுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் நம்ம ஹீரோயினும் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் தனக்கு வந்து கல்யாணத்துக்காக ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனது மைண்டுக்குள்ள வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ செக்ரட்டரி அப்படி வந்துட்டு சொல்லுவாங்க, நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா வந்து நேரடியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனா பாத்தீங்களா அப்படிங்கிறப்போ, அப்பா தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, ராஜமாதா தெரியுமா, ராஜமாதா எனக்கு அண்ணி, அவங்க ஃபேமிலியில இருந்து இது வரைக்கும் 4 குயின் வந்திருக்காங்க ராஜமாதாவோட சேர்த்து. எல்லாரும் வந்து யோசிப்பாங்க, ஒரு மாதிரி காசிப் பேசிப்பாங்க, அது எப்படி உங்க ஃபேமிலில இருந்து வர்றவங்க எல்லாரும் குயின் ஆகுறாங்க, அந்த அளவுக்கு அந்த ப்ரைட் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த குவாலிட்டி எல்லாத்தையும் நான் அப்படியே வந்துட்டு இந்த ஹீரோயின் பொண்ணு கிட்ட பார்த்தேன். பயம் கிடையாது, கவலை கிடையாது, தயக்கம் கிடையாது, அவ கண்ணுல எனக்கு அது தெரிஞ்சது. அப்படிங்கிற சமயத்தில் செக்ரட்டரி இதை கேட்டுட்டு, அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹீரோயினோட ப்ரப்போசலுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, ஏன்னா ராஜமாதா ஹீரோயின் இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப அப்போ தான் ஃபைட் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நான் ஓரளவுக்கு ஹீரோயினை பற்றி விசாரித்தேன், ரொம்ப டீப்பான என்கொயரி எல்லாம் நான் பண்ணலை, மேலோட்டமாக விசாரிச்சதில்ல. அந்த பொண்ணுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு, எந்த ஒரு போட்டியிலையும் தோத்து போகிறது பிடிக்காது. இப்படி ஒரு பொண்ணு ராஜமாதாக்கு அப்படி எதுக்க நின்னான்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா, நீங்க ஏன் ஹீரோயினை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. சாரி சார், நான் அவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் சொன்னேன் அப்படின்ட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறமாக ராஜமாதாவை தான் காட்டுவாங்க. ராஜமாதா அப்படியே உட்காந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ராஜமாதாவோட ஹஸ்பண்ட் தானங்க அரசராக இருந்தாரு. அந்த சமயத்தில் அவர் ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு, நான் என்னோட சுயநினைவோட தான் இந்த சிம்மாசனத்தை விட்டு கொடுக்குறேன், நான் ஸ்டெப் டவுன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத இவங்க வந்து பார்த்துருப்பாங்க. என்னங்க பண்றீங்க அரசரே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னால் முடிஞ்சதை பண்றேன், சாகிறதுக்கு நான் என்னோட அரியாசனத்தை விட்டு கொடுக்கறது நல்லது அப்படிங்கிற சமயத்தில் அரியாசனத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக சாகிறதே நல்லது அப்படிங்கிறப்போ அதுக்குள்ள ஒரு சீல் வச்சிருவார் அரசர். ஆனால் அது இவங்க வந்து எடுத்துட்டு அப்படி நெருப்பில் காட்டுவாங்க, இதை என்னோட மகனான கிரவுன் பிரின்ஸ்க்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இவர் கத்துவாரு அரசர், ராணி நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்க. இப்படி அவங்க அந்த பேப்பர் எரிச்சாங்க இல்லைங்களா, இதனால நெருப்பு பிடிச்சிச்சா இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அரசரோட சேம்பரை நெருப்பு பிடிச்சிருக்கும். எல்லாரும் அதை அணைக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ராணி வந்து அப்படியே நின்று பேனு பார்த்துட்டு இருப்பாங்க. அரசரை உள்ள இருந்து பணமாக எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கையெல்லாம் தவண்டு போய் கீழே விழும். இதெல்லாம் நடந்தப்போ நம்மளோட ஹீரோ வந்துட்டு இந்த பேலஸ்குள்ளே இருந்திருக்க மாட்டாங்க, வெளியே இருந்து தான் வருவாங்க. இறந்து கிடக்கிற அரசரை, அதாவது தன்னோட அண்ணனை பார்த்துட்டு,
எங்க என் அண்ணன் பையன், அடுத்த அரச எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. இப்போ இதெல்லாமே ஒரு கனவாவும் ரொம்ப ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம ஹீரோவை. இதனாலேயே இவரால் சரியா தூங்க முடியறது இல்ல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தது ராஜமாதா தான் இல்லையா. ராஜமாதாவையும் காட்டுறாங்க. அரசர் இறந்ததுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. அடுத்த நாள் நம்மளோட ஹீரோ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா டல்லா இருக்காங்க. இவருக்கு தூங்குறதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இந்த பர்சனல் மேடுக்கு நல்லாவே தெரியும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அரசரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எந்தெந்த பிசினஸ் நல்லா போயிருக்கு அப்படிங்கறத செலக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அவார்ட் கொடுக்கணும். அதுக்காக தான் அரசர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அரசரை ரெடி பண்ணிட்டு ராஜமாதா சொல்றாங்க, அரசரே எப்பவுமே நீங்க உங்க சித்தப்பாவோட கையை பிடிச்சுக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவீங்க வருவீங்க. பட் அவரோட உதவி இல்லாம நீங்க இப்ப இந்த அவார்டு எல்லாருக்கும் கொடுக்க போறீங்க. டிக்னிட்டியோட டெக்கோரமோட நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏதாவது ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. இந்த பக்கம் இது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். என்னதான் அவர் அரசர்னு சொன்னாலும் 8 வயசு சின்ன குழந்தை அவன் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியாம அவர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. ஆனால் இவரால் போகவும் முடியாது, இன்வைட்டும் பண்ணல. இன்னும் சொல்ல போனா ராஜமாதா நீ வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு வேற ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னதான் காட்டுறாங்க, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு செமையா ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அவார்ட் கிடைக்க போகுது. அப்போ ஃப்ரெண்டு ஃபோன் காலில் லைனில் தான் இருப்பாங்க. இந்த பாரு, ரொம்ப லைட்டான ட்ரெஸ்ஸாக பண்ணிக்கோ, ரொம்ப ஹெவியான ஜுவல் எல்லாம் போட்டுக்காத, அதை டச் பண்ணாது இதை டச் பண்ணாது அப்படிங்கிறப்போ, அடியே நீ ஃபோன் காலில் தானே இருக்க, வீடியோ காலில் இருக்கியா, இல்லை என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் கேமரா செட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபோன் காலில் நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறது வேற எந்த ஃப்ரெண்டும் இல்லைங்க. நம்ம ஹீரோயின் கூடவே பர்சனல் செக்ரட்டரியா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃப்ரெண்டும், அவங்க தான் செக்ரட்டரி, அவங்க தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் வராங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அரசரை ஒரு ரூம்ல உட்கார வச்சிருப்பாங்க. சுற்றில பாடி கார்டெலாம் இருப்பாங்க. அரசரை கேட்குறாங்க அந்த குட்டி பையன், இந்த மாதிரி என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ, அரசரை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அங்கே போய் நில்லுங்க போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துருவாங்க. அரசரோட பாடி கார்டு போய் நின்றுட்டு, கிராண்ட் பிரின்ஸ் நீங்களா இங்கேயா, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ, நான் கிராண்ட் பிரின்ஸ், எனக்கு நீ வழி மறைச்சு நிற்பியா, அரசருக்கும் எனக்கு இடையில நீ நிற்பியா அப்படிங்கிறப்போ, ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் ஒதுங்கிப்பாரு. இங்கே நம்ம ஹீரோ வர்றதுக்கான காரணமே அரசர் தான். அவர் தான் கால் பண்ணியிருப்பாரு, சித்தப்பா எனக்கு பயமா இருக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இந்த நைட் எல்லாம் சரியா தூங்காம கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் நம்மளோட ஹீரோ இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த குழந்தை கூப்பிட்டானே அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவர், அரசரே உங்களோட சேவகனா உங்களுக்கு நான் உதவி புரிய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு அரசர் வராரு. குட்டி பையனால அந்த கேமராஸ் அந்த க்ரௌட் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல, ரொம்ப பயப்படுறான். அந்த ஃபிளாஷ் லைட் இதெல்லாம் அவனை ரொம்ப பயமுறுத்துது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பக்கத்தில் நின்று என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்படி நம்மளோட ஹீரோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த குட்டி பையன் அரசர் எல்லாருக்கும் யாரெல்லாம் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அவார்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் கூப்பிடுவாங்க. அரசர்கிட்ட அவார்ட் வாங்குறப்போ, அரசரே அந்த கேப்பை என் தலையில நீங்களே வச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அதை வச்சதுக்கு அப்புறமாக சர்டிஃபிகேட்டை நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா வாங்கிக்கணும். வாங்குறப்போ ஐ மிஸ் யூ அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோக்குன்னா என்ன பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. நீங்க எனக்கு எதுவும் கொடுக்கலையா அப்படிங்கிறப்போ, அதுதான் தலையில வச்சிருக்கியாமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இது அரசர் கொடுத்தாரு, நீங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, எதிர்பார்ப்பல்ல அப்படின்ட்டு எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை, சுத்தில யாரை பத்தியும் கவலைப்படுறது இல்லை ஹீரோயின். நம்ம ஹீரோவால் அப்படி இருக்க முடியாது, பதக்குங்குது. அதுக்கப்புறம் என்ன, அந்த தொப்பியை நம்ம ஹீரோயின் கழட்டவே இல்லை, அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க, இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பிரைம் மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் சார் இந்த மாதிரி அரசர் மட்டும் போய் தான் அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்ட் கொடுக்கறதாக இருந்தது, அதுக்கப்புறமாக அங்கே கிராண்ட் பிரின்ஸும் போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமாக பிஎம் அங்கிருந்து கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, இதுக்கப்புறமாக எந்த நியூஸா இருந்தாலும் மீடியாவுக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லாதீங்க, முன்னமே சொல்லுங்க அப்படின்ட்டு வராங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அரசர் கார் ஏற்றி கிளப்பலாம் அப்படிங்கிறப்போ, அரசர் சித்தப்பா என் கூடவே வாங்கல அப்படிங்கிறாங்க. இல்ல அரசரே மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் காரில் போனதுக்கு அப்புறமாக அப்படியே தலையில கை வச்சு நிற்பாங்க. பர்சனல் மேட் கேட்பாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உடம்பெல்லாம் தக நெருப்பா கொதிக்குது, தலை பயங்கரமா வலிக்குதான் இவருக்கு. அதுக்கு மேலே நடக்கவே முடியல, அப்படியே தலையில கை வச்சு நின்றுவாரு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்த ஹோட்டலுக்கு பிஎம்மும் வருவாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேப்பை கழட்டவே மாட்டேன்றாங்க. செக்ரட்டரி கேட்பாங்க, கழட்டுங்க கேப்பை அப்படிங்கிறப்போ, கழட்டவே மாட்டேனே, நான் அவார்டு வாங்கியிருக்கேன், இது என் பெருமை, நான் கழட்ட மாட்டேன்ட்டே போவாங்க. பாக்குற பிஎம்முக்கும் சிரிப்பாக தான் வரும். ஃப்ரீயா இருக்கேன், நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா சாப்பிட போய் உட்கார்ந்த இடத்துல கூட கேப்பை கழட்ட மாட்டாங்க. அவர் சொல்லுவாரு, கேப்பை தயவு செய்து கழட்டுமா, ஏன் நான் அழகான பைனாப்பிள் மாதிரி இருக்கேன்ல அப்படிங்கிறப்போ, சத்தியமா இல்லை கோமாளி மாதிரி இருக்கேன், கழட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களை கழட்டி வச்சுட்டு என்ன சாப்பிடலான்னு மெனுவை பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின். அப்போ பிஎம் ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை சைட் அடிப்பாரு. இவங்க ஸ்கூல் படிக்கிற சமயத்திலேயே அந்த ஆர்ச்சரி காம்படிஷன்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அப்போ பிஎம்முக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தான். அப்போ இருந்து நம்ம ஹீரோயினை ஒன் சைடு அவர் லவ் பண்றாரு. இந்த பக்கம் ஹீரோவோட பர்சனல் மேட் மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த மாதிரி தலை பயங்கரமா வலிக்குது, உடம்பு நெருப்பா கொதிக்குது, ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு, நடக்க கூட முடியல, இந்த சிம்டம்ஸ்க்கெல்லாம் மெடிசன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வராங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் தங்க வச்சிருப்பாங்க. சார் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, நீங்க உங்க பிரைவேட் ஹவுஸ்க்காவது போங்க, அதுவும் பேலஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா மருத்துவரையே வர வச்சு பார்ப்பாங்க, உங்க ஹெல்த் தானே முக்கியம் அப்படிங்கிறப்போ,
ஆமா மருத்துவரே வர வச்சு பார்ப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி நிறைய காசுப்பெல்லாம் கிளப்பி விட்டுருவாங்க என் அண்ணி. ராஜா மாதாவை பத்தி உனக்கா தெரியாதுங்கிறப்போ இல்ல புரியுது, பட் உங்க ஹெல்த் தானே முக்கியம் அப்படிங்கிறப்போ ஒன்னும் இல்ல சரியாயிடும், டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, தூங்கி எழுந்தா போதும் அப்படிம்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரையோ பாக்குறதுக்காக வருவாங்க. இந்த ஹோட்டலுக்கு எதிர்ச்சியா வந்தவங்க நம்ம ஹீரோவோட பர்சனல் மேடை பாத்துருவாங்களா. அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதெல்லாம். அதனால ஹீரோயின் இவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை கூப்பிட்டு ஹீரோவை காட்டுவாங்க. அவர் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு சொல்வாரு, இங்க இருக்கிறத விட இவர் அரண்மனைக்கு போறது நல்லது, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது நல்லதும்பாங்க. சரிங்க அது என்ன ஏதுன்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் மேடு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக டாக்டர் கிளம்புற சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு, டாக்டர் நான் ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க வந்தது நீங்க என்ன பாக்குறதுக்காக, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்தீங்க, அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்றீங்களாங்கிறப்போ டாக்டருக்கும் புரியுதுமா, அப்படியே சொல்லிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ராஜமாதாவால ஏத்துக்கவே முடியல. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அரசருக்கு பக்கத்துல உறுதுணையா இருந்தது கிராண்ட் பிரின்ஸ் தான் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்க்க கடுப்பாகுது. அப்படியே குழந்தைய முறைச்சு பாக்குறாங்க. அம்மா நான் பயந்துட்டம்மா, நான் தான் அம்மா சித்தப்பாவுக்கு கால் பண்ண அப்படிங்கிறப்ப வாயை மூடு, நான் தான் சொன்னேன்ல நீ இதை எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவனை சித்தப்பான்னு கூப்பிடாது அப்படின்னு கத்தி விட்டுருவாங்க. அவன் குழந்தை பயந்தே போயிடும். அதுக்கப்புறமாக இந்த ராஜமாதாக்கு ஒரு பர்சனல் மேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்வாங்க, ராஜமாதா நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, நாம தான் அரசர்னு சொல்றோம், குட்டி குழந்தை 8 வயசு தானே ஆகுது, அதனாலதான் தனக்கு துணைய சித்தப்பா இருக்கணும்னு நினைச்சிருக்கான் அப்படிங்கிறப்போ நான் இதுல யாரு குத்த சொல்றதுன்னு தெரியல, ஆனா என் பையனோட முகத்துல இருக்கிற அந்த பயத்தை பாக்குறப்போ அவங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவராலையும் அரசர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து தாங்கி நிக்க முடியல, இவனாலையும் முடியாதுன்னு பயமா இருக்கு அப்படின்ட்டு இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு நம்ம ஹீரோவோட பர்சனல் மேடுக்காக சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், கிராண்ட் பிரின்ஸ் ஏன் ஹோட்டல் இருக்கணும், ஏன் ஹோட்டல்ல தங்கணும், அவருக்குன்னு உடம்புக்கு ஏதாவது அப்படின்னா எவ்வளவு பேர் வருவாங்க பாத்துக்கிறதுக்கு, மெடிக்கல் டீமே அவங்களுக்குன்னு இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறப்ப ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு கரெக்டு தான், மெடிக்கல் டீமே இருக்கும், நல்லா சமைச்சு சாப்பாடுலாம் கொடுக்கறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க பேலஸ்ல, எல்லாம் ஓகே தான். ஆனால் கிராண்ட் பிரின்ஸுக்கு இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பல போட்டோக்கள் எடுத்து அது ரூமராகவும் ஸ்பெட் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனாலதான் அவர் யோசிக்கிறார். அப்படிங்கிறப்போ ராஜமாதாக்கு தெரிஞ்சு போச்சு இங்கதான் வந்து நம்ம ஹீரோ இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ராஜமாதா இங்க பார்க்க வராங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இந்த பர்சனல் மேடுக்கு வருது. ஒரு போனை பார்த்ததும் உடனே கிளம்பு, நம்ம மிச்சத்தெல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம், என்ன இப்ப இங்க ராஜமாதா வர போறாங்களாமா, நீ வெளியே போனா கண்டிப்பா அவங்க பாத்துருவாங்க, அதுக்குள்ள ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜமாதாவும் வருவாங்க. பேலஸ்குள்ள தாங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், வெளியே வந்ததுக்கு அப்புறமாக மாடர்ன் ட்ரெஸ் தான். ராஜமாதா பாட்டுக்கு நெடுன்னு பெட்ரூம் வரைக்குமே வந்துடுவாங்க. இவர் பாட்டுக்கு ஒரு கோட் மட்டும் தான் போட்டு வந்து நிப்பாங்க. ராஜமாதா ஒரு மாதிரி பார்க்க, ஏன் அப்படி பார்த்து முறைக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு நெடுன்னு வந்தா நான் சரியா ட்ரெஸ் பண்ணல, ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராஜமாதாவும் வெளியே ஹால்ல வந்து வெயிட் பண்ற சமயத்துல அந்த இடத்த பாக்குறாங்க. சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோவோட மெய்டும் நம்ம ஹீரோயினும், அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட பர்ஸ் இங்க இருக்கும், இது லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஸ். அப்போ இங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறுபடியும் உள்ள வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பேசிட்டு இருப்பாங்க. இதை ராஜமாதா பார்த்துட்டு ஹீரோயின் டக்குன்னு ஒழிஞ்சுப்பாங்க. கரெக்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட இன்னைக்கு நீ ஏன் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனா அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்கிட்ட சொல்ற, இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா அங்கிருந்து வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ எதுக்கும் பெருசா இதை பத்தியும் கவலைப்படல. ஆனா ஒரு ஹோட்டல் ரூம்ல நம்ம கிராண்ட் பிரின்ஸ் கூட ஹீரோயின் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிளம்ப ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு இது சாதகம் தான், ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினோட ஃபேமிலிக்கு வந்து தெரிய வருது, அண்ணா அன்னிக்கெல்லாம். அது மட்டும் இல்லாம இவங்க தங்கியிருந்த ரூமுக்கு ஒரு டாக்டர் வேற வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரூமரும் சேர்ந்து பரவுது. அப்ப இதெல்லாம் பார்த்து செக்ரட்டரி கேட்பாங்க, ஆமா டாக்டர் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கலாம் யாரு கண்டது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த ரூமரை வந்து ராஜமாதா பாக்குறாங்க, பிஎம் பாக்குறாங்க. பிஎம் உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணா ஹீரோயின் வந்து கால் அட்டன் பண்றது இல்ல. இப்போ இந்த ரூமர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கு, நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹோட்டல் ரூம்ல இருந்து கிளம்புறப்போ பர்சனல் மேடு சொல்லுவாங்க, நம்ம நேரா பேலஸ்க்கு போலாம்னு சொல்லிட்டு, இல்ல என்னோட பிரைவேட் ஹவுஸ்க்கு போ அப்படிங்கிறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமாக நான் ஹீரோயினை பார்க்கணும், ஹீரோயின் கிட்ட சொல்லிவிடு அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வரப்போ கூட செக்ரட்டரி கூப்பிட்டு வருவாங்க. உள்ள வர்ற சமயத்துல செக்ரட்டரி சொல்வா, நான் காண்பதெல்லாம் கனவா நனவானே தெரியல, இந்த மாதிரி எல்லாம் இடம் இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் மனுஷங்க வாழ்வாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே வருவாங்க. அப்போ இவங்க மெய்டு சொல்லுவாங்க, உள்ள வந்து கிராண்ட் பிரின்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க செக்ரட்டரி இங்கே இருக்கட்டும், நீங்க மட்டும் உள்ள போங்க அப்படிங்கிறப்போ ஹீரோயின் நான் போய் செல்லத்துக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. அங்க வந்ததும் ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாரி என்ன மன்னிச்சிட்டு இந்த ரூமருக்குள்ள ஒன்று இழுத்து விட்டுட்டேன், நானும் நீயும் இருந்ததை பார்த்து எல்லாரும் என்னென்னமோ கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறாங்க அப்படிங்கிற சமயத்துல இதெல்லாம் நம்ம ஹீரோயினை பாதிக்கவே இல்லை. பட் ஹீரோ வந்து ஜென்யூனா தான் சாரி கேட்பாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஓகேன்னு சொன்னா உனக்கு ஒன்று காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை பிரிச்சு காட்டுவாங்க. அதுல வந்து பூக்கள் எல்லாம் இருக்கும், ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ் ஆர்ச்சரி காம்படிஷன்ல ஒன்று வின் பண்ணதுக்கு அப்புறமாக எனக்கு கிடைச்ச ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்பதான் நம்மளுக்கு அந்த காம்படிஷனை காட்டுறாங்க. அம்பை எய்து நம்ம ஹீரோயின் வந்து லீட் எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா அது ஈஸியா நம்ம ஹீரோவால முறியடிச்சிருந்திருக்க முடியும். ஆனா அவரால் லீட் எடுக்கவும் முடியல, வின் பண்ணவும் முடியல. அவரோட குறி தப்பி போச்சு. நம்ம ஹீரோயின் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ளவர்ஸ் தான் இதான்.
இதை நான் ஏன் திரும்ப இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்? இது எனக்கான அங்கீகாரம், என் திறமைக்கான அங்கீகாரம். கிராண்ட் பிரின்ஸான உன் கூட மோதி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ அது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும், ஏன் எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்குமே எங்க அண்ணன் என் அப்பாவோட பையன், நான் என் அப்பாவோட இல்லீகல் சைல்டு அப்படிதான் பாக்குறாங்க. நீங்க படிச்ச அதே ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன், எங்க அண்ணனும் அங்கதான் படிக்க வச்சாங்க. அவ்வளோ டொனேஷன்ஸ் கொடுத்தாங்க எங்க அப்பா. அப்படி இருந்து எங்க அண்ணன் அந்த ஸ்கூல்ல வச்சுக்காம துரத்தி விட்டாங்க. ஏன்னா எங்க அண்ணனுக்கு அந்த அளவுக்கு படிப்பு வராது, ஒழுக்கம் கிடையாது. பட் இருந்தாலும் என் அப்பாவோட லீகல் பையன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு எல்லாமே தங்கத்தட்டுல வச்சு கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு அப்படி கிடைக்கல. என் பிறப்பை என்னால மாத்த முடியாது, ஆனா என் வாழ்க்கையை எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறது என் கையில இருக்கு. ஒரு நோபல் ஃபேமிலியில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதன் வகையில என்னோட டைட்டில் மாறிடும், என் அந்தஸ்து உயர்ந்துடும். அப்படிங்கிறப்போ அவ்வளோதானா? அந்த டைட்டிலுக்காக தான் இவ்வளவுமா? அந்த சாதாரண ஒரு டைட்டிலுக்காக தான், நோபல் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அப்படிங்கிறதுக்காக தான், அந்த வார்த்தைக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படிங்கிறப்போ கிராண்ட் பிரின்ஸ் சாதாரணமாக எடை போட்டுடாதீங்க. அந்த டைட்டில் அப்படிங்கிறது பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ குறுன்னு பார்ப்பாங்க. இவ பொய் சொல்லல, இவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது உண்மையா பகிரங்கமா தான் சொல்றான். அப்படிங்கிறப்போ இவரும் ஓகே, அப்போ கிராண்ட் பிரின்ஸுக்கு மனைவி ஆகிறதுக்கு தயாராகு, இந்த ஒட்டுமொத்த தேசமும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ லைட்டா நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்தாலும் சிரிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்றேங்க.